எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்லையும் குடும்பத்தினருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். இன்றைய நாட்களிலே குடும்பங்களிலே சண்டைகள், பிரிவினைகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. அநேகர் எங்களிடத்திலே ஜெப விண்ணப்பங்களை எழுதுகிறார்கள். குடும்பத்தினர் நடுவிலே குழப்பம், சண்டை என்று தயவுசெய்து ஜெபியுங்கள், ஏதோ ஒரு ஆவியங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார்கள். நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எங்களால் முடியல என்று சொல்லுகிறார்கள். நாம் பிரியமானவர்களே, பிசாசனுடைய வேலையே அதான். குடும்பத்தை அழிக்க அவன் வருகிறான். ஆனால் இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்திற்கு நமக்கு புது வாழ்க்கையை கொடுப்பதற்காகவே வந்தார். நமக்கு உயிரை கொடுப்பதற்காக வந்தார். நாம் வாழ்ந்திருக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் பிரியமானவர்களே, நாம் பிரச்சனைகளினாலே சோர்ந்து போய்விடாதபடிக்கு, அவ்வளோதான் எனக்கு இவர் இனிமே கணவர் கிடையாது, மனைவி கிடையாது, இவன் என்னுடைய மகன் கிடையாது, மகள் கிடையாது என்று நீங்கள் ஒரு நாளும் சொல்லாதிருங்க பிரியமானவர்களே. பிசாசு தான் அப்படி சொல்ல வைக்கிறான். உங்கள் குடும்பத்தினரை விட்டு விடாதிருங்கள், இது பிசாசனுடைய வேலை என்று சொல்லி அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. நாம் பிரியமானவர்களே, ஜெபம் இல்லாத வாழ்க்கை தான் குடும்பத்தை பிரிக்கிறது. பாடுகளின் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் எனக்கு இவ்வளோ பாடு வந்திருக்கிறது, எனக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டு விடாதிருங்கள், அவரை இறுக பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் தான் என் குடும்பத்திற்கு தலைவர், நீர் தான் என்னுடைய அப்பா என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வருஷ துவக்கத்திலே நாங்கள் இந்த அருமையான தேவ வார்த்தையை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் குடும்பங்களை கட்டுகிற தேவன் என்று. நாம் பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றையும் கட்டுகிறவர். நம்முடைய வீட்டை கட்டுவார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுவார். இந்த நாள்லையும் உங்கள் குடும்பத்தை அவர் கட்ட ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார். அவரை இறுக பிடித்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் வெளிப்பட போகிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாள்லே அப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள இறங்கும்ப்பா, இறங்கும். நீர் வாரோம்ப்பா, நீர் வாரும். சகையுவின் வீட்டிற்கு நீர் வந்தீரே ஆண்டவரே. சகையுவின் இருதயத்தை அப்படியே மாற்றினீரப்பா, மாற்றினீர். அதே போல மத பிள்ளைகள் வீட்டிற்குள்ளே வாரோம்ப்பா. சகையு சொன்னான், நான் மனம் திரும்புகிறேன், நான் தகாத விதத்தில் சம்பாதித்தவைகள் எல்லாம் 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான். அந்த வீட்டிற்கு அன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அதே போல ஆண்டவரே, பொல்லாத கோப குணம், பொல்லாத எரிச்சலின் ஆவி குடும்பத்தினருக்குள்ளே குடிக்கொண்டு இருக்கலாம். குடும்பத்தையே பிரிக்கிற ஆவி உடையவர்களாக இருக்கலாம். அத்தனை பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துக்கிறேன். ஆண்டவரே, இந்த மனுஷீக ஆவிகளை துரத்துக்கிறேன். கணவர் மனைவிக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும்ப்பா. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினை வரக்கூடாதப்பா. நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை என்று பிரிவினை வரக்கூடாதப்பா, வரக்கூடாது. நீர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். வாழ்க்கை கட்டப்படட்டும்ப்பா, வாழ்க்கை கட்டப்படட்டும். சண்டைகள், குழப்பங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். இனிமே இருக்கக்கூடாது சுவாமி. ஒவ்வொரு வீட்டையும் கட்டுவீராக. நாசரேத்தூர் தச்சனாக கட்டுவீராக, கட்டுவீராக. அன்பின் கயிறினால் கட்டுவீராக. யாரும் பிரிக்க முடியாதபடி, பிசாசும் அழிக்க முடியாதபடி ஒவ்வொரு குடும்பமும் உம்மால் கட்டப்பட்டிருக்கட்டும் சுவாமி, கட்டப்பட்டிருக்கட்டும், கட்டப்பட்டிருக்கட்டும். அவங்க பிரியக்கூடாதப்பா, டைவர்ஸ்லாம் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, அவர்கள் வாழட்டும்.
வாழட்டும், சேர்ந்து வாழட்டும் சுவாமி. வாழ்ந்திருக்கவே நீர் இந்த உலகத்திற்கு வந்தீரப்பா. ஆண்டவரே, அவர்கள் சுக வாழ்வு தொழிற்கட்டும், தொழிற்கட்டும், தொழிற்கட்டும். வீடுகளிலே குழந்தை பிறக்கட்டும் அப்பா. சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும் சுவாமி. எல்லா தடைகளையும் எடுத்து போடும் ஆண்டவரே. எல்லா குழப்பங்களையும் எடுத்து போடும். சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். அமைதியான ஸ்தலங்களிலே அவர்கள் தங்கும்படியாக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you dear friends. குடும்ப ஆசீர்வாத திட்டம் என்ற ஒரு திட்டம் எங்கள் ஊழியத்திலே இருக்கிறது. அதில் உங்கள் குடும்பத்தை இணைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்களும் குடும்பமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் அத்தனை பேரையும் இந்த திட்டத்திலே சேர்த்து விடுங்கள். கட்டாயம் நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி அநேகர் எங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். எங்கள் குடும்பத்தை இந்த திட்டத்தில் சேர்த்ததுனால இன்றைக்கு ஒரு மனம் ஒற்றுமை இருக்கிறது. எங்களுக்கு வீடு இருக்கிறது. எங்களுக்கு சொந்த நிலம் இருக்கிறது. கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் உங்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் ப்ரேயர்ட்டாக இருக்கும். வாருங்கள். காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரைக்கும் எங்களுக்கு ஜெப கோபுரம் திறந்திருக்கும். வெப்சைட் jesuscalls.org. இதற்கும் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தை கட்டுவாராக. God bless you.